ஒரு மாநிலத்திலே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை உதாரணம் காட்டி எங்களிடத்திலே கேள்வி கேட்பதை காட்டிலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தமிழ்நாட்டுடைய நம்முடைய தமிழ் மக்களுக்காக தஞ்சை தரணிலே இருக்கின்ற காவிரி டெல்டா பகுதியிலே வாழுகிற விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கனவு. அந்த கனவு நிறைவேறுகிற காலம் நேற்றிலே துவங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெற்றிகரமாக நல்ல ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார். அவர் காலம் அன்றைக்கு முற்காலமாக அது அமையும். இல்லை அவர் வாய் திறந்தால் பல பேருக்கு ஆபத்து வருகிறது. ஆகவே தான் வாய் திறப்பதில்லை. வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடிகர் இருக்கும்போது விஜய்ன்றது எங்கே திடீர்னு ஜோசப் விஜய் வந்தது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணி பேசுறாரு. நீங்களே தான் அதுக்கான பதில் விவசாயிகளை பற்றி பேசுறீங்க. பட்ஜெட் கூட்டத்தில் வேளாண்மையை பொறுத்தவரையிலும் வேளாண்மைக்காகவே தனி பட்ஜெட் 6ஆம் தேதி என்று நடக்க இருக்கிறது. ஆகவே வேளாண்மை துறையை நம்பி வாழுகிற விவசாயிகளுக்காக என்ன நலத்திட்டங்கள் நாம் உருவாக்க வேண்டுமோ அனைத்து திட்டங்களும் அதிலே அடங்கும். நீங்க இதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடிய நிறைய இருக்கிறார்கள். அவர் கேட்கட்டும். என்ன நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டு பல பேர் வெளியே இருந்து கருத்துக்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுகிறார்கள். வருகின்ற 5ஆம் தேதி என்று பட்ஜெட் கூட்டம். அங்கே சட்டமன்றத்திலே யார் யார் குரல் கொடுக்கிறாரோ எந்த கட்சியில் குரல் கொடுக்கிறாரோ அதற்கான பதிலை நம்முடைய முதலமைச்சரும் மற்ற அமைச்சரும் பட்ஜெட் சம்பந்தமான வேளாண் பட்ஜெட் வரைவு நகலை வந்து வேளாண்மை துறை அமைச்சர் வந்து திருப்பதி கோயிலில் வந்து வழிபாடு செய்வதை வந்து கண்டிச்சிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர். இல்லை அவர் அதைத்தான் வைத்து வழிபாடு செய்தார் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? கையில் எடுத்துட்டு போறது வரை வச்சு பூஜை பண்ணாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்ல என்னுடைய அறில நீங்க குற்றம் சாட்டுவதற்கு ஏதாவது ஆதாரம் உங்களிடத்தில் இருந்தால் காட்டுங்க. அது பதில் சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னாங்க, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் அறிவித்ததற்கு பிறகு அடுத்த நாளே இதை அமல்படுத்துவது வழக்கம் அல்ல. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நிதிநிலைக்கேற்ப அரசு அந்த முடிவுகளை எல்லா அரசும் அதைத்தான் எடுத்திருக்கிறது. உங்களுக்கும் தெரியாத ஒன்றல்ல. நீங்கள் கொக்கி போட்டு கேள்வி கேட்கக்கூடாது. நேற்று நடந்த எல்லாமே படிப்படியாக நடக்கும். படிப்படியா ஒவ்வொரு திட்டங்களையும் நான் சொல்றேன். எந்த கவர்மெண்டாவது தேர்தல் அறிக்கை அறிவித்த உடனேயே அனைத்து திட்டங்களும் அறிவித்திருக்கேன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்லுங்க. அது பதில் சொல்லுங்க. நேற்று நடந்த பத்திரிகை சந்திப்பு ஆட்சிக்கு வந்து குளங்கள்ல தண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு பாராட்டுற வகையில பேசியிருக்காரு தாவேக்கா அரசு. தோப்பு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் நேற்று நடந்த பத்திரிகை சந்திப்புல அதிமுக அதாவது திமுக ஆட்சியாளர்கள் பல மனுக்களை கொடுத்தேன். ஆனா தாவேக்கா அரசு வந்து அவர் அண்ணா திமுக திமுக சென்றிருக்கிறார். அவர் எங்கே விரும்புகிறாரோ அங்கே வருவார். அவர் வருவதற்கான பாராட்டி பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொருளுங்க? 5 ஆண்டுகளா திமுக திட்டத்தினுடைய குளங்களுக்கு வந்து தண்ணீர் விடல. ஆனா தாவேக்கா அரசு வந்து உடனே வந்து தண்ணீர் விட்டுருக்கு. இல்ல குறிப்பிட்ட காலத்தில் உபரி நீர் வருகிற போது உடனடியாக அந்த தண்ணீரை நாங்கள் வழங்கினோம். இப்போது காளிங்கராயனுக்கு கூடுதலாக தண்ணீர் தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். கடைமடை வரையிலும் வர வேண்டும் என்று கூட ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் அங்கே இருக்கிற 6 பம்பிங் ஸ்டேஷன் 250 HP ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அனைத்தும் செயல்படுத்த வேண்டும் என்கிற போது 2 TNC தண்ணீர் கொள்ளளவுகள் அதற்கான 2 மாதத்திற்கு தேவைப்படுகிறது. ஆகவே அதனுடைய நீர் வரத்து வருகிற போது எவ்வளவு தேவையான நீரை வழங்க வேண்டுமோ அனைத்து ஏரிகள் குளங்கள் நிரம்ப வேண்டுமோ அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். பட்ஜெட்டை பற்றி சீக்கிரத்தை வெளியே சொல்லக்கூடாது. பட்ஜெட் லீக் அவுட் ஆகக்கூடாதுங்கிறத எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ப்ராப்ளம். இல்லை அதுதான் ஏதாவது பதில் சொல்ல முடியாதுங்களே உங்களுக்கு. பட்ஜெட்ல எது வருகிறது என்பதை பட்ஜெட் எது லீக் அவுட் ஆச்சுன்னு என்ன மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக
பாஜகவோட மாநில தலைவராக இருக்கட்டும் 2 பேருமே தமிழகத்துக்கு இதனால நன்மை தான், இதை தடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. நீங்க சொல்லும் போது செங்கல் கூட வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த விதத்துல போகுது? எங்களை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தெளிவாக மக்கள் பிரச்சனை, நம்முடைய தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே தான் அவருடைய குரல் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொன்னேன், ஒரு செங்கல்லை கூட மேகதாது அணையில் வைக்க தமிழக அரசு விடப்போவதில்லை. தமிழக அரசு அனுமதி இல்லாமல் அது நடக்கப் போவதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.